ஒரு போப் உயிரிழந்த பிறகு வாட்டிகன் தனித்துவமான இறுதி சடங்கை நடத்துகிறது. அப்படி ஒரு போப்பின் இறுதி சடங்குகள் நடக்கும் தனித்துவமான சடங்குகள் என்ன? புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படுவது எப்படி? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 140 கோடி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகவும் தலைவராகவும் இருந்த 266வது போப் பிரான்சிஸ் ஏப்ரல் 21ஆம் தேதி தன்னுடைய இல்லத்தில் காலமானார். ஒரு போப் உயிரிழந்த பிறகு அவருடைய இறுதி சடங்கு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்காது. மாறாக அது வாட்டிகனால் பல நூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் பல ரகசிய வழக்கங்களை கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது. அதாவது ஒரு போப் உயிரிழக்கும் போது முதலில் அந்த செய்தி புனித ரோமானிய தேவாலயத்தின் கேமர்லெங்கோ என்று அழைக்கப்படும் பொருளாளருக்கு தான் தகவல் தெரிவிக்கப்படும். இந்த செய்தியை கேட்டு வரும் கேமர்லெங்கோ போப் உண்மையிலேயே உயிரிழந்து விட்டாரா என்பதை உறுதி செய்ய போப்பின் உடலுக்கு அருகே சென்று பாப்டிசம் மூலம் வைக்கப்பட்டுள்ள அவரது பெயரை 3 முறை உச்சரிப்பாராம். அப்படி அழைத்து போப் எழாத பட்சத்தில் போப் இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுவார் என கூறப்படுகிறது. இதற்காக எந்த உடற்கூறாய்வும் நடத்தப்படாது எனவும் போப்பின் இறப்பு சான்றிதழில் கேமர்லெங்கோ கையெழுத்திடுவார் எனவும் கூறப்படுகிறது. இதன் பிறகு இறந்த போப்பின் உடலை சுத்தம் செய்து சிவப்பு நிற ஆடை அணிவித்து சைப்ரஸ், ஈயம் மற்றும் ஓக் மரத்தால் செய்யப்பட்ட 3 அடுக்கு சவப்பெட்டிகள் வைக்கப்படும். பின்னர் பாப்பல் அரண்மனையின் கதவுகள் மூடப்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்த இறுதி சடங்கிலேயே மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுவது போப் அணிந்திருந்த மோதிரத்தை உடைப்பதுதான். ஃபிஷர்மேன் ரிங் என அழைக்கப்படும் இதை போப்பின் விரலில் இருந்து கழற்றும் கேமர்லெங்கோ அதை சுத்திகள் கொண்டு உடைப்பாராம். இந்த மோதிரம் மிகவும் தனித்துவமானது என்பதால் இதனை யாரும் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இப்படியான ஒரு வழக்கம் கடைபிடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. புதிதாக தேர்வாகும் போப்புக்கு வேறொரு மோதிரம் செய்யப்படுமாம். இந்த வழக்கங்கள் முடிந்த பிறகு 9 நாள் துக்க அனுசரிப்பை வாட்டிகன் அறிவிக்கும். இந்த 9 நாட்களில் கிறிஸ்தவர்கள் போப்பிற்கு அஞ்சலி செலுத்தவும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் அனுமதிக்கப்படும். பொதுவாக போப்பாக இருக்கும் ஒருவர் தன்னுடைய இறுதி சடங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி எழுதி வைப்பது வழக்கம். அதன்படி தற்போது உயிர் நீத்திருக்கும் போப் பிரான்சிஸ் தன்னுடைய இறுதி சடங்கு எளிமையானதாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டதால் அவரது உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் ஓக் மரத்தால் செய்யப்பட்ட 3 அடுக்கு சவப்பெட்டிகள் வைக்கப்படாமல் சாதாரண மரப்பெட்டிகள் வைக்கப்படும். இதன் பிறகு புதைக்கப்படும் போப்பின் சவப்பெட்டிக்குள் போப்பாக அவர் செய்த சாதனைகள் அடங்கிய குறிப்புகள் வைக்கப்பட்டு புதைக்கப்படும். மேலும் போப் பிரான்சிஸின் உடல் செயின்ட் மேரி மேஜர் எனும் தேவாலயத்தில் அவரது இறுதி ஆசைப்படி புதைக்கப்படும். போப் இறந்து இறுதி சடங்குகள் முடிந்த 15 நாட்கள் கழித்து புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் தொடங்குமாம். இதற்காக பாரம்பரிய முறையையே பின்பற்றுகிறது வாட்டிகன். அதாவது ரோமின் பிஷப்பாகவும் போப்பிற்கு அறிவுரைகளை வழங்குபவர்களாக உள்ள கார்டினல்கள் பாப்பல் அரண்மனைகள் கூடுவார்கள். இப்படி கூடும் கார்டினல்களில் 80 வயதுக்கு கீழ் உள்ள சுமார் 120 பேருக்கு வாக்குரிமை அளிக்கப்படும். சிஸ்டின் சாப்பல் எனும் இடத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வு வெளி உலகின் வெளிச்சம் படாமல் நடக்குமாம். இந்த தேர்தல் பல சுற்றுகளாக நடத்தப்படும். இதில் செலுத்தப்படும் வாக்குகளின் காகிதங்கள் எரிக்கப்படும். இதனால் இந்த இடத்தில் இருந்து புகைப்போக்கி மூலமாக வெளியாகும் புகை கருப்பாக இருந்தால் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அர்த்தம். ஒருவேளை வெள்ளை நிறத்தில் புகை வெளியானால் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என அர்த்தம். கார்டினல்கள் கல்லூரியின் தலைவர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவரிடம் சென்று போப்பாக பொறுப்பேற்க சம்மதமா என கேட்பார். அவருக்கு ஆட்சேபனை இல்லை என்ற பட்சத்தில் அவர் விருப்பப்பட்ட பெயரை தேர்வு செய்து அதை உலகிற்கு அறிவிக்கலாம். புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கார்டினல்களின் தலைவராக இருப்பவர்
செயின்ட் பீட்டர் பசிலிக்காவில் திரண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்பு ஹெபேமஸ் பாப்பம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தையை சொல்லி புதிய போப் கிடைத்து விட்டார் என அறிவிப்பார்.